ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆதியாகமம் 21:19. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் குருடருடைய கண்களை திறந்ததாக ஒரு இடத்திலும் வாசிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் குருடரின் கண்களை திறந்ததாகவும் வாசிக்க முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் அநேகருடைய மனக்கண்களையும் ஆவிக்குரிய கண்களையும் திறந்திருக்கிறார். இன்று உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற நன்மையான ஆசீர்வாதங்களையும் நீரூற்றுகளையும் உங்கள் கண்கள் காணும். பல வேளைகளில் கர்த்தருடைய பிரசன்னமும் ஒத்தாசையும் அற்புதமும் உங்கள் அருகில் தான் இருக்கும். ஆனால் உலக பாரங்களும் கவலைகளும் நெஞ்சை அடைப்பதால் அந்த ஆசீர்வாதங்களை உங்களால் காண முடியாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆம், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக இன்று உங்கள் கண்ணீரை கண்டு உங்களை ஆற்றி தேற்றி கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை நீக்கி தேவ சமாதானத்தால், தெய்வீக ஆரோக்கியத்தால், தெய்வீக பலத்தால், தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். நாம் ஜெபிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, அழுக்கடைந்த இருளான குருடான எங்கள் மனக்கண்களை திறந்து நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க வழி நடத்துங்க. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் எவ்விதமான பாவங்களிலோ அல்லது உமக்கு பிரியமற்ற காரியங்களிலோ விழுந்து விடாதபடிக்கு உங்க பாதுகாவலுக்குள் எங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆபத்துகளிலோ சத்ருவின் மறைவான கண்ணிகளிலோ நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உமது மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு பிரியமானவற்றை மட்டும் பேசவும் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் எந்த விதமான சுய சிந்தனைகளையும் நாங்கள் செயல்படுத்தாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளுங்க. நாங்கள் சந்திக்கும் நபர்களுடன் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கானவைகளை மட்டும் நாடி தேடாமல் பிற மக்களின் நன்மைகளையும் உமக்கு மகிமையையும் கொண்டு வர செய்யும்படி எங்களுக்கு கற்றுத்தாங்க. பிறருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியான உமது சித்தத்தையும் பலனையும் எங்களுக்கு தாங்க. பிறரது பாரத்தை சுமக்கத்தக்கதாக எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆறுதல் படுத்தி குணமாக்கி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாயும் ஒவ்வொரு மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவச்சிகளையும் உங்க ஞானத்தாலும் திறமையினாலும் இரக்கம் பொறுமையினாலும் நிரப்பியல்ல ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் வருத்தப்படுகிற, துன்பம் துயரங்களினால், பசி பட்டினியினால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் உங்க ஆசீர்வாதத்தால் நிறைத்து உங்க அன்பினால் மூடி மறைத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், இதழான வாழ்க்கை வாழவும், ஆட்சியாளர்கள் உண்மையும் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் நடக்கவும், ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள், சுதேச ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள் தங்கள் கடமைகளில் கர்த்தரை சார்ந்து ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபட வழி நடத்துங்க. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், உரிய உதவிகள் கிடைக்கவும் இரக்கம் செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.